எனக்கு பைபிளை கொடுத்துற அம்மா அப்பா தான். 13 வருஷம் என் சொந்த குடும்பத்தான் நான் வெளியே துரத்தப்பட்டேன். வீதியில படுத்திருந்தேன், கேட்பாரற்று இல்லை. அந்த நேரங்களில் ரயில் எனக்கு நல்ல வேலை கிடைச்சது. அந்த தேவனுடைய அழைப்பு தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது. எங்கு போனாலும் அதே சத்தம் தான். முதலாக எம்எல் ஜபசிங் 71ஆம் ஆண்டு இம்பாலம் மத சபையில் ஒரு நாள் பிரசங்கம் பண்றாரு. அந்த பக்கம் நான் போயிட்டு இருக்கிறேன். அவர் சொன்னார், நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூடிய எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ காவலனாயிரு. ஒரு டிஜிஎஸ் அவர்கள் எனக்காக ஏறக்குறைய 20 நிமிஷம் ஜெபம் பண்ணார். 20 minutes. அப்படி அவர் யாருக்கும் ஜெபம் பண்ண மாட்டாரு. 20 நிமிஷம் ஜெபம் பண்ணார். அவர் இதே வார்த்தையை சொன்னார், நிறைய சொன்னார். உன்னை பல தேசங்களுக்கு கொண்டு போவேன், உன்னை பல நாடுகளுக்கு கொண்டு போவேன், ஊழியர்களுக்கு ஊழியக்காரன் இருப்பாய். ஒண்ணுமே ஏற்புடையதா தெரியல. அவர் சொன்னது 73. 86 வரைக்கும் சென்னை விட்டு எங்கேயுமே நான் போல. ஆனாலும் காலங்கள் மாறினாலும் கர்த்தருடைய வார்த்தை மாறாது. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம். ஆமென் சொல்லுங்க. நம்ப தகுந்தவர், நம்பிக்கைக்குரியவர். ஆண்டுடைய கிருபையினாலே நான் ஐயா கிட்ட 16 வருஷம் அவர்கள் உதவியாக இருந்தேன். ஒரு உண்மையை சொல்லட்டுமா? இங்க இருக்கிற மாறானது அப்பாசா இருந்தீங்கன்னா 16 வருஷம் பிளாங்க் செக்ல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போயிருக்கிறார். பிளாங்க் செக்ல கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கிறார். ஒரு நாள் கூட எங்கிட்ட ஒரு கணக்கே கேட்டதில்லை. அன்னைக்கு மாரணதாவில ஒரு 23 சிறுவர் இல்லங்கள், எல்லாமே இன்டர்மிஷன், அப்படி நிறைய சிறுவர் இல்லங்கள். இந்த ஐயப்பன் தாங்கள்லாம் நான் இருக்கும்போது அஸ்திபாரமே போட்டது. 16 வருஷம் அவரோட பணியாற்றினேன். ஒரு நாள் கூட என்கிட்ட ஒரு கணக்கே கேட்டதில்லை. அவர் சொல்லுவாரு, நான் போதித்த எல்லாருமே ஞானம் உள்ளவனா இருக்கிறான்னு சொல்லுவாரு. நான் பணத்துக்காக போல, அவனோட அழைப்பு. 86ஆம் ஆண்டு இந்த திறந்த வாசல் என்ற ஸ்தாபனத்தை ஆரம்பித்தேன். இதுவரைக்கும் தாய் தகப்பன் இல்லாத 2000 பிள்ளைகள் வளர்த்தாளாக்க கர்த்தர் உதவி செய்தார். கரங்களை உயர்த்தி நான் சொல்ல வந்த கருத்து, இங்க இருக்க எல்லாருக்குமே ஆண்டவர் யாரையும் பயன்படுத்த முடியும். சொல்லுங்க எல்லாருக்கும். ஆண்டவர் யாரையும் தேவை 3 காரியங்கள் தான். ஆசை தேவை, அர்ப்பணம் தேவை, ஆதங்கம் தேவை. சொல்லுங்க எல்லாரும். ஆசை தேவை, அர்ப்பணம் தேவை, ஆதங்கம். இது இருந்தா நீங்க கூட இன்னொரு டீஜஸா மாற முடியும், நீங்க இன்னொரு மோகன்சியா மாற முடியும். இட் இஸ் நாட் சம்திங் ஸ்பெஷல். யாருமே அதாவது அப்படி பறக்கல, அப்படி ஆக்கப்பட்டார்கள். இது ஆங்கில வார்த்தை. நோபடி born as a leader, but they are make the leader. யாருமே மோகன்சியா பறக்கல. ஆனால் அந்த ஆசை, அந்த ஆதங்கம், அந்த அர்ப்பணம். அருமையான இந்த பாஸ்டர் விமல்ராஜை குறித்து எனக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் ஒன்று சொல்லட்டுமா? அதாவது 70ல இருந்தே என்னுடைய தொடர்புகள் எல்லாம் ஊழியக்காரங்க தான். என்னுடைய தொடர்புகள் எல்லாம் ஒரு கண்டக்டருக்கு எப்படி பொதுமக்களோடு தொடர்போ, என்னுடைய தொடர்பு எல்லாம் ஊழியக்காரோடு தான். அவர் சொன்னார் பார்த்தீங்களா, ஐயாவை பார்க்கணும்னா முதல்ல என்னதான் பார்க்கணும், என்ன பார்த்தா தான் ஐயாவே பார்க்க முடியும். அப்படி ஒரு நிலையில இருந்தேன். ஸோ என்னுடைய ஊழியக்காருடைய ஒவ்வொரு அசைவையும் நான் பார்த்திருக்கிறேன். அநேக ஊழியக்காரர்கள் மேடையில ஊழியர்கள், ஆனால் அந்தரங்க வாழ்க்கையிலே அவர்கள் போலியானவர்கள். யாரையும் குற்றப்படுத்த விரும்பல. அதாவது இன்னைக்கு உண்மையான ஊழியரை கண்டுபிடிப்பு ரொம்ப கஷ்டம். நான் பார்த்திருக்கிறேன். 55 ஆண்டுகளா இந்த ஊழியத்தில் இருக்கிறேன். எனக்கு வயசு 73. 55 ஆண்டு ஊழியத்தை பார்க்கிறேன். உண்மையான ஊழியர்களை கண்டுபிடிப்பு ரொம்ப கஷ்டம். அதுல இந்த பாஸ்டர் விமல்ராஜ் ஒரு தனித்தன்மை வாய்ந்தவர். நான் லஞ்சம் வாங்குறதில்லை, அப்படியெல்லாம் யாரையும் புகழ்ந்து பேச எனக்கு அவசியமே இல்லை. அது கண்ணி வருவிக்கிறது. நான் எல்லா ஊழியர்கள் சொல்றேன், ஏழ்மையும் வறுமையும் தற்காலிகமானது, அழைப்பும் அபிஷேகம் நிரந்தரமானது. ஏழ்மையும் வறுமையும் தற்காலிகமானது, அழைப்பும் நிரந்தரமானது. ஸோ